எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மிகவும் சிறிய குறை நேரம் கம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு இந்த வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எபிசோடு வந்து ஃபுல்லாமே டாப் டைம் தான். ஒரு ஹிஸ்ட்ரி அதோட இது பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்து கேட்டோடனே உன்னோட டைம் முடிஞ்சிருச்சுமா, உனக்கு போகிற டைம் ஆயிடுச்சுமான்னு சொல்லி, நீ நல்லபடியாக நீ என்ன முடிவெடுக்கிறியோ அது நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுமா சொன்னோன்னே சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் ரியல் டைமுக்கு வந்து பேக்கிங் வந்து திருப்பி வந்துட்டோமோ சொல்லி பார்க்க அந்த இடம் ஃபுல்லாமே திருப்பி நார்மல் இடம் மாதிரி தெரியுது. அங்கிட்டு பார்த்தா ஹீரோ கையில் வந்து நம்ம ட்ராகன் வந்து கையில் இருக்கணுன்னே ட்ராகனை வந்து நம்ம பையன் வந்து ஐயோ சாரி என்னாச்சு உனக்கு பிரெயின் வலிக்குதா தலை வலிக்குதா எதுவும் நான் பண்ணுறேன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீல் ட்ரை பண்ணுறான். ஏன்னா பெயின் ஓவராக இருக்குது, ட்ராகனோட பெயின். அந்த பெயினை தாங்க முடியாமல் அதை ஸ்க்ரீம் பண்ணுது. அது மாதிரி ஒரு கத்து மேலே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினி வந்து அது மேலே இது பண்ணோடனே சரி ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட இதை வந்து என்ன பண்ண இது என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு, இது மண்டை வந்து இப்படி ஓவராக பெயினாக இருக்குது போல், அதை வந்து ஸ்கீம் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அவனை நம்ம கேட்டோன்னே எனக்குன்னு தெரியல என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொன்னோன்னே அடுத்த செகண்டில் வந்து என்ன நடக்குதுன்னா ஐயோ சாரி நான் எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னா இதை கொடுத்து தப்புன்றோடனே இப்போ ஹீரோ வந்து அதை தொட போனோடனே அதுக்கு பாஸ்ட் மெமரி வருது. பாஸ்ட் மெமரியில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட் இண்ட் சைடில் வந்து கை கொடுக்க போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு பயந்து நடுங்கிருக்குமே ட்ராகனை. அதை பார்த்தோன்னே அதுக்கு ஐயோ அள்ளு விட்டுருச்சு. இவனாடா அது அப்படின்னு சொன்னோன்னே பழையனாக வந்துடுச்சு. பழையனாக வந்தோடனே அவ்வளோதாண்டா ஆளை விட்றா சாமின்னு சொன்னேன்னா இங்கிட்ட பார்த்து மெமரியை பார்த்துட்டு இருந்த கண்ணாடி எனக்கு மெமரி வந்து அப்படியே பாதியில் கட் ஆயிடுச்சு. மெமரி வந்து ட்ராகனுக்கு திருப்பி வந்துட்டு ஐயோ பயந்துரு ஓடுது. ஐயோ காப்பாற்றுங்க கோயின்னு சொல்லிட்டு எப்பயுமே போகிற மாதிரி செஸ்ஸில் டக்குன்னு டச் ஆனோடனே அது வந்து ஸ்க்ரீப் ஆயிடுச்சு. அது வந்து முட்டிட்டு தலையை சுற்றி விழுந்தோடனே அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம குயின் வந்து ஐயோ இதுக்கு பழைய மெமரிலாம் திருப்பி வந்துடுச்சு போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி ரெகனைசேஷன் பண்ணோன்னே ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சாரி ஏதோ ஆயிடுச்சோ நினச்சிட்டேன், இதில் அது திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வந்து அது மோதினால அப்படி ஆயிருக்கு போல சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோயின் வந்து சரி ஹீரோவும் பேசலை ஹீரோயினும் பேசலை. சரி என்ன தான் பேச போகிறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம்ல ஒன்றும் பேசலை. ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லாங்க. நம்ம டாக்கும் நம்ம சோடை எட்டி பார்த்துட்டு என்ன சும்மாவே இருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோடை சொன்னோடனே சோடை வந்து என்னது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு வந்து காதில் ஃபுல்லாமே ஒரு ஸ்க்ரீமிங், இந்த முன்னாடி வந்து ஸ்க்ரீமிங் வந்து ஓவர் ஆனோடனே அவனுக்கு காது வலிக்குது. அவனால் எதுவும் பண்ண முடியல. அந்த அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கிறதோடனே நம்ம டாக்கு வந்து அந்த ஹெட்ஃபோன் எடுத்து நம்ம ஸ்வாட்டை போட்டோன்னே தான் ஸ்வாடோட ஹெட் பெயின் வந்து குறையுது. ஏன்னா அவ்வளோ ஹெட் பெயின் இருந்தோடனே அந்த சாங்குக்கு அது அப்படியே ஸ்லீப் ஆகிட்டான். நம்ம ஸ்வாடு தூக்கணுன்னு சரி பரவாயில்ல பார்த்துக்கிட்டு வந்து நான் இவனை சீக்கிரம் அவனை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாடை வந்து நம்ம டாக் கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டுருக்கான் போகிறான். சரி எதாவது சொல்லுவானான்னு பார்க்க ட்ரை பண்ணுறேன் ஹீரோயினி. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கான். சரி ஹீரோயின் நடந்து போய் கொஞ்சம் தூரம் ரொம்ப லாங்காக போயிட்டான். டெலிபோர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண போகிறான். டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அவன் வாட்டுக்கு போகிறான். அந்த டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ணி போகிற டைமில் தான் பார்த்தா எல்லா இடத்துலையும் என்ன எதாவது சொல்லுவானான்னு பார்க்க ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கான். எஸ் சொல்கிற வழங்காதவனே எஸ் சொல்கிறான். மனசாச்சு போட்டு பாடாப்படுத்துது நம்ம ஹீரோவை. சரி ஹீரோ வந்து வெக்கப்பட்டுட்டு சரி கடைசியாக இதை சொல்லலாம்னு நினச்சேன். நம்ம ஹீரோயினு இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் நம்ம வாட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணான். மேஜிக்கை கரெக்டாக ஸ்பெல்லில் போட்டுட்ருக்க டைமில் நம்ம ஹீரோ வந்து ஐயோ என்ன எதாவது தடுக்கணுமே ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினியை பார்த்து உன்னை லவ் பண்ணுறேன் ஹீரோயினி சொன்னோன்னே அதை கேட்ட அடுத்த செகண்ட் டெலிபோர்ட் பண்ணுற வேண்டிய நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு
இந்த வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். அந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு டக்குன்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்துட்டு அவனை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஹீரோ ஐயோ என்ன இப்போ இப்படி பண்ணோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பு. இத்தனை நாள் சொல்லாமல் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடுப்புலேயே இருக்கேன். நான் உன்னை கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி ஹீரோ சொன்னோன்னே கையை நல்லா இறுக்கி சொல்கிறான். சொன்னேன் அடுத்த செகண்டில் என்ன நடக்குதுன்னா அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி ஒரு வாட்டி சொன்னேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா நம்ம வெக்கப்படுறேன். ஆனால் இதாக ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்க்க நம்ம ஹீரோயினை வந்து அவ்வளோதான் ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வா வாட் அ பியூட்டிஃபுல் சீன். அப்படி ஏற்றுக்கிறியா அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படி ஹீரோ கேட்க சொல்லி அப்படியே 2 பேரும் மேலே ஃப்ளைங்கில் பறந்து போகிறாங்க. மேலே பறந்து போனால் அந்த இடத்துல ஃபுல்லாகவே மேலே அந்த ரெட் கலர் நிலா இல்லை எல்லோ கலர் நிலா கீழே இருக்க அந்த இயற்கை சினாரியோக்கும் வாட் அ பியூட்டிஃபுல் இன்சிடெண்ட். ஐ லவ் யூ அப்படி சொல்லி ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினி லவ் யூ டூன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டான். கிஸ் தான் வேறு லெவல். கிஸ் கொடுத்து முடித்தோடனே திருப்பி இவங்க பொழப்பில் அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அங்கிட்டு ஹீரோயினி நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஏதோ மாதவனும் ரித்தீஷ் மாதிரி என்ன பண்ணுறேன் கொடுமை பண்ணுறாங்க களி. சரி திடீர்னு பார்த்தா வேணி சைட்டாக நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டா. களி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல மறைஞ்சிட்ருக்கா. எங்கடா அவள் ஆளக்கானான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தேட ஹீரோயினி வெக்கத்தில் போயிட்டா. பார்த்தா வானத்து மேலே நின்று படுத்து பறந்துட்டுருக்கா. ஐயோ விட்டுட்டு போயிட்டாலே அடுத்து சொல்லி பார்த்தா அடுத்து காலையில் வந்துருச்சு. குக்கிங் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோ. எக்கை வந்து ஹார்ட் ஷேப்பில் குக்கிங் பண்ணிவிட்டு வெங்காயத்தை அப்போ குக்கிங் பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து குக்கிங் முடிஞ்சிருச்சு. நூடுல்ஸ் தான் நமக்கு டின்னரு. டின்னர் முடிச்சுட்டு தலைவர் வந்து பசங்க ரெடி பண்ணி இந்த இடத்த கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினை எடுத்து சமைக்கிறா. சாப்பிட போகிறான். இந்தாங்க சாப்பிடுங்க உனக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அப்படியா சொல்லி அதை பார்த்துட்டு ஹீரோயின் பிடிச்சிருச்சு. பிடிச்சி அடிச்ச செகண்டில் என்ன நினைக்கிறதுனா அப்படியே எடுத்து உனக்காக ஸ்பெஷலாக செஞ்சேன் ஏதாச்சும் இது கிடைக்குமான்னு கிடைக்கும் இல்லை வாடு நூல்ஸ் எடுத்து சாப்பிட்டோடனே அந்த ஒரு பைட் எடுத்துன்னு வச்சோடனே அது ஆர்ட்ஃபுல்லாக டச் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து இப்போ இப்படிப்பட்ட 2 லவ்வர்ஸ் சொல்ல ட்ரை பண்ணிருக்கு இந்த ஃபுட்டில் கட்டியிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாதி நூடுல்ஸ் எடுத்து ஹீரோ வாயில் வச்சுட்டு உறிஞ்சோடனே அந்த 2 நூடுல்ஸ் இந்த பெருசாக இருந்த நூடுல்ஸ் சின்னதாகி அதோட எண்டு வந்து க்ளோஸ் ஆகணுன்னா ஐயோ 2 வைக்கும் தாங்க முடியல. ஹீரோக்கும் உள்ளே ஊட்டிகிட்டு போக அது லைஸ்ட்டு கிஸ்ஸின்னு வர டைமில் தான் என்ன நடக்குதுன்னா கதவை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம கத்தி பயந்தேன். வெல்கம் திருப்பி குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆனேன். ஒரே பஞ்சு உக்காளி ஹீரோயின் வெறுப்பாயிட்டா. உக்காளி உன வச்சுக்கிறேன் அதில் ஒரு அடியில் பறந்து போய் அங்கிட்டு போய் விழுகிறான் தலைவன். விழுந்து அடுத்த செகண்டில் என்ன பார்த்தா கதவை திருப்பி ஹீரோயினி சாத்திட்டு பார்த்தா அங்கிட்டு என்னடா காலங்காத்தால் வந்து கடுப்பேற்றுறான். ஒரு நல்ல இது இன்சிடென்ட் நடக்க தெரிஞ்சிச்சு அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு கடுப்பில் ஹீரோவும் ஒரே மாதிரி அப்செட் ஆகிட்டான். ஐயோ நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுச்சு வழங்காதனாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வருத்தப்பட்டு அடிச்சு டிவியில் மூவி பார்த்துட்ருக்காங்க. மூவி பார்த்துட்ருக்க டைமில் தான் நம்ம ஹீரோ வந்து கை கீழே வச்சுருக்கான் சோஃபாவில். ஹீரோயின் கையில் வச்சுருக்கான். அந்த 2 கை அட்டாச்சாக இருக்கா. அவங்க இப்போல நடக்கிற ஒரு கூத்து இருக்குதே மூவி நல்லா இருக்குல்ல அப்படி சொல்ல ஹீரோயினுக்கு திடீர்னு கையை எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஐயோ ஒன்றும் புரியல ஏன் கையை எடுத்துட்டாலே தெரியலேன்னு நினைக்க குயின் வந்து அங்கிட்டு இருக்கிற ஹீரோ வந்து அங்கிட்டு பார்த்தா ஹீரோயினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவளோட இருக்கிற அந்த ஜூஸை குடிச்சிட்டு மூவி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துட்டு திடீர்னு பார்த்தா என்னாச்சுன்னா அவளுக்கு ஹீரோக்கு சாக்கு என்னடான்னு பார்த்தா கையை பிடிச்சிட்டா அவள் ஹீரோயினி. கையை பிடிச்சி அடித்த செகண்டில் வந்து ஹீரோக்கு ஒன்றும் புரியல காலம் புரியல தரையும் புரியல ஹீரோக்கு சந்தோஷம் அவ்வளோதான். விற்கப்பட்டா வாட் அ சீன்
அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவி இன்றைக்கி இந்த மூவி சீன் நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி வராங்க. ஒட்டி வந்து அடுத்த செகண்ட் நடக்குதுன்னு பொறுத்து அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ மேலே தோல் மேலே சாய்ந்த அடுத்த செகண்டில் வந்து அதை என்னத்தை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஹீரோக்கு ஐயையோ பீக் ஆயிடுச்சு, அட்ரினல் பம்ப் ஆயிடுச்சு. அட்ரினல் பம்பில் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக என்ன நடக்கும் தெரியும்ல, நடக்க வேண்டியதாக நடக்க போகுது. அந்த இன்சிடெண்ட் கேஸ் தான் விட்டதை இங்கே தொடரலாமா சொல்லி ஹீரோ கேட்டோடனே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லி அடுத்த செகண்டு 2 பேரும் பக்கத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக வர சீனில் திடீர்னு பார்த்தா மூவியில் அந்த கார் சீன் வந்து வேறு லெவலில் போயிட்டு வாட்டர் சீன் சொல்லிட்டு 2 பேரும் அப்போ 2 பேரும் வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்க சொல்லாங்க. இப்படி பார்த்தா ஹீரோயினும் பக்கத்தில் டீப்பாக போக இப்போ நடக்க வேண்டியது நடக்கிற டைமில் திடீர்னு வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்டவுடனே கடுப்பாயிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. உட்காலி யாராதுன்னு பார்த்தா ஸ்வாடு தான். பிரதர்னு சொல்லணுன்னே பார்த்தா நம்ம ஹீரோயினி அட்டாக் பண்ண போகல. பார்த்தா பின்னாடி வந்து கடுப்பாயிட்டா ஹீரோயினி, இந்த வாட்டி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, போன வாட்டி உன்னை விட்டுட்டேன், இந்த வாட்டி உன்னை கொண்டுட வேண்டாம் சொல்லல, விடுங்க நிப்பாட்டுங்க, நான் யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள், அடுத்து நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னா பார்த்தா பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. பார்த்தா எல்ஃபோட அப்பா, சிஸ்டரு, ரோஷினி எல்லாருமே இருக்காங்க. குரூப்பாக உட்காந்து குரூப் டின்னர் சாப்பிட்ற போது தான் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு சந்தோஷம், நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி பிஸ்கெட்டு என்ன டுடே என்ன பிரதர் மூஞ்சில் பொலிவு தெரியுதுன்னு சொன்னே. ஆமான்னு சொல்லி சிஸ்டர்னு சொல்கிறான். அவங்க 2 பேர் மூஞ்சில் பொலிவு தெரியுதுன்னு சொன்னோடனே அதே டைலாகை அடிச்சு பேசுகிறாமல் நம்ம அப்பங்க அந்த எல்ஃபோட அப்பங்க இருந்தோடனே இங்கிட்ட பார்த்தா ஷார்டுக்கா எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வேலை பார்த்துட்டுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு இருக்கேன். சரி ஆமாம், எங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி ஐடியா எல்லாருக்கும் சொன்னோடனே அப்படி சொன்னோடனே அப்படி கேட்டோன்னே 2 சாக்கு. ரோஷினிக்கு சாக்கு, நம்மளோட சிஸ்டருக்கும் சாக்கு. ஆமாம், நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில் சொல்லி சொன்னோன்னே குட் நியூஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதுக்கிட்ட ஸ்வாடுக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி இல்லை, எல்ஃபுக்கு ஒரே சாக்கு. பார்த்தோன்னே ஸ்வாடு இப்படி பண்ணதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டாங்க ஹீரோ. டேய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாக்காயிட்டாங்க. நம்ம ஸ்வாடு பண்ணதாக சிஸ்டரு எல்லாம் ரோஷினி எல்லாம் சாக்கு. சரி 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு இதுதான் நியூ இயரா அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ எதா சொல்ல ஒன்று இது மெல்லவா சொல்லவான்னு அப்படியே முடிச்சுட்டு இருக்க தெரியல. சரி அந்த நாங்களும் எடுக்கிறோம் சொன்னோடனே சொன்னோடனே சரி எங்கள் ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குட் ஜோடி, நல்ல ஜோடின்னு சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்ல, நம்ம ரோஷினின்னு சொன்ன உடனே சரி பிரதர், நாங்கள் உணர்ந்தோம் அந்த ஏதோ ஸ்பிரிட் மாதிரி இருந்துச்சு, டீமன் குயினோட அந்த ஆரா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு, எங்களால் உணர முடிஞ்சு சொன்னோடனே அப்போ தான் எங்களாலேயும் அது உணர முடிச்சு. அது வந்து ஒரு ரொம்ப பயமுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் அப்போங்கன்னு சொல்லி நம்ம இவங்களும் சொன்னோன்னே நம்ம அப்படிலாம் எனக்கு தெரியலன்னு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெரரான சொல்ல மாதிரி எனக்கு உணர்ந்துக்கிட்டு ஐயோ நம்ம தேவையில்லாத கேட்டுட்டோமோன்னு நினச்சி அவங்க பயப்பட. சரி கேட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோர்கான் வில்லேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் அடுத்த எபிசோட்